அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமையிடம் தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் புனித வாரத்தின் புதன் எவ்வாறு அழைக்கப்படும், ரெபிப்பியா சிறை கைதிகள் பாதம் கழுவிய திருத்தந்தை, ஈஸ்டர் நாளில் திருத்தந்தை அவர்களின் ஊர்பியத் ஓர்பி என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். உலகெங்கும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதற்கு முன்பதாக வருடந்தோறும் வத்திக்கானில் அனுசரிக்கப்படும் புனித வார நிகழ்வுகளை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலகை நிரந்தரமாக மாற்றிய வாரம் இந்த புனித வாரம். இயேசுவின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு வழிவகுக்கும் வாரத்தை கிறிஸ்தவர்கள் இவ்வாறு அழைக்கிறார்கள். ஆனால் இந்த வாரத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது? ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் முதல் நூற்றாண்டுகளில் பல மரபுகளையும் கொண்டாட்டங்களையும் கொண்டிருந்தனர். இந்த புனித வாரமானது குருத்தோலை ஞாயிறோடு தொடங்குகிறது. அன்று குருத்தோலைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு ஆலயம் முழுவதும் விநியோகிக்கப்படுகின்றன. இயேசுவின் சிலுவை பயணத்தின் தொடக்கத்தை இது குறிக்கிறது. ஒவ்வொரு துன்பத்திலும், ஒவ்வொரு பயத்திலும் கடவுள் நம் பக்கம் இருக்கிறார். எந்த தீமையும் இல்லை, எந்த பாவமும் இறுதி அல்ல. கடவுள் வெற்றி பெறுகிறார். ஆனால் வெற்றியின் கரம் சிலுவை மரத்தின் ஊடாகச் செல்கிறது. ஏனென்றால் உள்ளங்கையையும் சிலுவையையும் பிரிக்க முடியாது. அடுத்த பெரிய கொண்டாட்டமானது புனித வியாழன் என்று அழைக்கப்படும் கிறிஸ்மா தைல திருப்பலி ஆகும். இந்த கொண்டாட்டத்தின் போது ஓர் ஆயர் 3 எண்ணெய்களை ஆசிர்வதிக்கிறார். ஆலயத்தில் அவை ஆண்டு முழுவதும் முக்கிய பணிக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பெயர் மிக முக்கிய எண்ணெயான கிறிஸ்மா எண்ணெயிலிருந்து வந்தது. இது வாசனை திரவியத்துடன் கலந்த எண்ணெய் ஆகும். மற்ற 2 உறுதி பூஸ்தல் மற்றும் நோயல் பூஸ்தலுக்கான எண்ணெய் ஆகும். ஒரு புதிய ஆலயத்தை புனிதப்படுத்தும் போது 12 திருத்தூதர்களின் அடையாளமாக 12 புள்ளிகளில் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட கிறிஸ்மா எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. பலிப்பீடமும் இந்த நறுமண எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மேலும் குருக்களின் கைகள் மற்றும் ஆயரின் தலை ஆகியவற்றில் அவர்களின் குருப்பட்ட மற்றும் நியமன நாளில் அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. புனித வியாழன் அன்று மாலையில் 12 பேர் தங்கள் கால்களை கழுவப்பட பங்கு தளத்திலிருந்தோ அல்லது உள்ளூர் சமூகத்திலிருந்தோ தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ரோமில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பாரம்பரியத்தை நிறைவேற்றுவதற்காக அடிக்கடி சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்துள்ளார். புனித வியாழன் என்பது ஈஸ்டர் வரையிலான 3 நாட்களின் தொடக்கமாகும். அன்றைய திருப்பலியானது இறுதி ஆசீர்வாதமின்றி முடிவடைகிறது. ஈஸ்டர் ட்ரிடம் என்பது 3 நாட்கள் கொண்டாடப்படும் ஒரே கொண்டாட்டமாகும். இந்த கொண்டாட்டமானது புனித வியாழன் அன்று தொடங்குகிறது. அன்று ஆண்டவரின் இரவு உணவு இறுதி ஆசியுடன் முடிவடையாது. மேலும் இரவில் நற்கருணை ஆராதனையுடன் அது தொடர்கிறது. பின்னர் அடுத்த நாள் சிலுவை வணக்கம் நடைபெறுகிறது. பாடுகள் வாசிக்கப்படுகிறது. சனிக்கிழமை இரவுதான் இந்த பெரிய கொண்டாட்டம் உயிர்த்தெழுதலின் அறிவிப்போடு முடிவடைகிறது. புனித வாரத்தின் வெள்ளியன்று மக்கள் இயேசுவின் பாடுகளை சிந்திக்க பிற்பகல் 3 மணிக்கு ஒன்று கூடுகிறார்கள். எந்த கத்தோலிக்க திரு அவையிலும் ஆண்டுக்கு ஒரு நாள் திருப்பலி நடைபெறாத நாள் அன்று மட்டுமே. உண்மையில் இது முதல் நூற்றாண்டுகளில் இருந்து வரும் ஒரு பாரம்பரியம். இந்த கொண்டாட்டத்தின் மூலம் நாம் இயேசுவின் பாடுகள் மற்றும் மரணத்தின் நிகழ்வுகளை மீண்டும் நினைவு கூறுகிறோம். திருப்பலி இருக்காது, ஆனால் பாடுகளை சிந்திக்கும் நிகழ்வு நடைபெறும். சிலுவைக்கு வணக்கம் செலுத்தி முந்தைய நாள் அர்ச்சிக்கப்பட்ட நற்கருணையை பெறுகிறோம். இந்த 3 நாட்கள் கொண்டாட்டத்தை ஈஸ்டர் திருவிழிப்போடு நிறைவு செய்கிறோம். பொதுவாக புனித சனிக்கிழமை இரவில் இது கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டம் இருளில் தொடங்குகிறது. உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்படும் தருணத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள ஆலயங்களின் விளக்குகள் ஒளியூட்டப்படுகின்றன. கத்தோலிக்க திரு அவையில் அங்கம் வகிக்க முடிவு செய்த பெரியவர்கள் திருமுழுக்கு பெறுவதும் இன்றுதான். ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈஸ்டரை கொண்டாடுகிறார்கள். பொதுவாக வருடத்திற்கு 2 முறை மட்டுமே நடக்கும் ஊர்பியத் ஓர்பி எனப்படும் திருத்தந்தையின் சிறப்பு ஆசிருடன் இந்த புனித வாரம் நிறைவடைகிறது. ரோம் மற்றும் முழு உலகிற்கும் ஓர் ஆசீர்வாதம் ஒரு முழுமையான மகிழ்ச்சியையும் இது உள்ளடக்கியுள்ளது. ஊர்பியத் ஓர்பி என்பது ஊருக்கும் உலகிற்கும்
என சிறப்பு நாட்களில், குறிப்பாக முக்கியமான வழிபாட்டு முக்கியத்துவம் கொண்ட நாட்களில் வழங்கப்படும் ஒரு ஆசீர்வாதமாகும். கொண்டாடப்படும் மறை நிகழ்வுகளை பின்பற்றி ரோமிலிருந்து திருத்தந்தை அவர்கள் ஊருக்கும் முழு உலகத்திற்கும் இந்த ஆசீரை வழங்குகிறார். இந்த ஆசிர்வாதத்துடன் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பருவத்தை தொடங்குகிறார்கள். இது 50 நாட்கள் வரை நீடிக்கும். நோன்பு மற்றும் தவக்காலத்தை விட 10 நாட்கள் இது நீண்டிருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது. மதங்களுக்கு எதிராக உலகின் பல பகுதிகளில் நடக்கும் வன்முறைகளை கருத்தில் கொண்டு புனித வாரத்திற்கான வத்திக்கானின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பொதுவாக புனித வாரத்திற்கு முன்னதாக, குறிப்பாக கொலோசியம் மற்றும் புனித பேதுரு சதுக்கத்தில் திருத்தந்தையின் நிகழ்வுகளுக்கு இத்தாலிய அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பார்கள். சதுக்கத்திற்குள் நுழைவதற்கு முன்பு வத்திக்கானில் வழக்கமான பாதுகாப்பு சோதனைகளை விட இது சற்று கூடுதலான ஒன்றாகும். சமீபத்திய ஆண்டுகளை கணக்கில் வைத்து இந்த ஆண்டு புனித வார நாட்களில் 1/2 மில்லியன் திருப்பயணிகள் புனித நகரத்தின் வழியாக செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக மாஸ்கோவில் நடந்த தாக்குதல் மற்றும் காசாவில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து பாதுகாப்பை அதிகரிக்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்தது. அக்டோபர் 7ஆம் நாள் முதல் பாதுகாப்பு காரணங்களுக்காக இத்தாலி 47 பேரை அந்நாட்டிலிருந்து வெளியேற்றியுள்ளது. வரும் நாட்களில் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு பணியாளர்கள் ரோம் நகரின் மிகவும் பதற்றமான பகுதிகளில் நிறுத்தப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் துன்பம் எவ்வாறு நம்மை இணைக்கிறது என்பதற்கு உதாரணம் ஒன்றை கூறியிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். குருத்தோலை ஞாயிறு போலல்லாமல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொது பார்வையாளர் சந்திப்பில் அதிக களைப்பாக தோன்றினார். ஆரம்பவுல் அரங்கத்தில் சக்கர நாற்காலியில் இல்லாமல் கைத்தடியுடன் வந்தார். மழையின் காரணமாக பார்வையாளர்களை உள்ளே நகர்த்த வேண்டியிருந்தது குறித்து திருத்தந்தை அவர்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். நீங்கள் கொஞ்சம் நனைந்திருப்பீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் குறைந்தபட்சம் இனி நாம் நனைய மாட்டோம். பொறுமையாக இருப்பதற்கு நன்றி. மேலும் பொறுமை என்பது அவரது வாராந்திர மறைக்கல்வி உரையின் கருப்பொருளாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது உரையை வாசித்தார். துன்பத்தில் சகிப்புத்தன்மையை கொண்டிருப்பதல்ல, மாறாக ஒரு பெரிய அன்பின் கனியாக இது இருக்கிறது. பார்வையாளர்கள் சந்திப்பின் போது திருத்தந்தை மீது முழு கவனமும் இல்லை. முன்வரிசையில் இருந்த 2 பேரை பற்றி பேச அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒருவர் இஸ்ரேலர், மற்றொருவர் பாலஸ்தீனியர். புனித பூமியில் நடந்த மோதலில் இருவரும் தங்கள் மகள்களை இழந்துள்ளனர். மேலும் அந்த நிகழ்வானது அவர்களை பிரிப்பதற்கு பதிலாக அவர்களின் துன்பங்களை அவர்களை எவ்வாறு ஒன்றிணைத்தது என்பது பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டார். பொறுமை என்பது தீமைகளை எப்படி தாங்குவது என்று அறிந்து கொள்வதாகும். இன்று இந்த பார்வையாளர்களில் 2 பேர் அப்பாக்கள். அவர்களே முதன்மையானவர்கள். அன்பான சகோதரர்களே, சான்று பகரும் உங்கள் வாழ்விற்கு நன்றி. புனித பூமியின் மோதல்கள் பற்றி பேசினாலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீது தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக யுனிவ் என்ற மன்றம் சார்பாக உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றது பார்வையாளர்கள் சந்திப்பின் சூழலில் திருவிழா உணர்வை கொண்டு வந்தது கவனிக்கத்தக்கது. ஆண்டுதோறும் புனித வாரத்தில் நடைபெறும் உலகளாவிய கல்லூரி மாணவர்களின் கூடுகை கடந்த வாரம் வத்திக்கானில் நடைபெற்றது. அதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். உலகம் முழுவதிலும் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கல்லூரி மாணவிகள் திருத்தந்தையின் அருகிலிருந்து புனித வாரத்தை அனுசரிக்க ரோம் வருகை தந்திருந்தனர். ஸ்பானிய மொழியில் பேசும் திருப்பயணிகளை, குறிப்பாக யூனிவ் 2024 கூட்டத்தில் பங்கேற்பவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். அவர்கள் இந்த நாட்களில் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதை சிந்தித்து வாழ வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களிடம் கூறினார். ஒவ்வொரு நாளும் பங்கேற்பாளர்கள் இறைவேண்டல், சிந்தனை, பயிற்சி பட்டறைகள் போன்றவற்றில் பங்கேற்பதோடு ரோம் நகரத்தை சுற்றி பார்க்கவும் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உலகம் முழுவதிலும் இருந்து வந்து திருத்தந்தை மற்றும் திரு அவையை நேசிக்கும் பல இளம் பெண்களை சந்தித்து கிறிஸ்துவின் இந்த அனுபவத்தை அவர்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்று அறிந்து கொள்வது எனக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது.
திருத்தந்தையையும் அவருடன் ஏராளமான மக்கள் வருவதையும் பல கிறிஸ்தவர்களையும் பார்ப்பது உங்களை அந்நியமாய் விட்டுவிடாமல் ஒவ்வொரு ஆண்டும் உங்களை புதுப்பிக்கும் ஒன்றாக மாற்றிவிடும் என்று நினைக்கிறேன். மேலும் நீங்கள் அதிக ஆசையுடன் அடுத்த ஆண்டு மீண்டும் திரும்பி வர விரும்புவீர்கள். சிலருக்கு இந்த அனுபவம் திரு அவையின் உலகளாவிய தன்மையின் அடையாளமாக இருக்கிறது. மிகவும் ஈர்க்கப்பட்டேன். இவ்வளவு பேரை நான் எதிர்பார்க்கவில்லை. நிறைய இளைஞர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தார்கள். யுனிவில் இது எனக்கு முதல் ஆண்டு. நிச்சயமாக திரும்பி வந்து எனது நண்பர்கள் குழுவுடன் இதை மீண்டும் கூறுவேன். திருத்தந்தை அவர்கள் இளைஞர்களை உற்சாகத்துடன் வரவேற்றாலும் அவரது உடல்நிலை குறித்து பலர் கவலை கொண்டுள்ளனர். உலகெங்கிலும் உள்ள கல்லூரி மாணவர்களின் இந்த கூட்டமானது ஒவ்வொரு ஆண்டும் புனித வாரத்தில் நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புனித வாரத்தின் புதன்கிழமை எவ்வாறு அழைக்கப்படும் என்று பலரும் ஊகித்திருக்க வாய்ப்பில்லைதான். என்றாலும் அக்கிழமைக்கு பெயர் உண்டென்றால் அது என்ன என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித வியாழன், புனித வெள்ளி மற்றும் புனித சனிக்கிழமை இவை புனித வாரத்தில் நன்கு அறியப்பட்ட பெயர்கள். ஆனால் இந்த வாரத்தில் ஒரு தனித்துவமான பெயருடன் மற்றொரு நாளும் உள்ளது. அதுதான் ஸ்பை வெனஸ்டே எனப்படும் உளவு புதன். புனித புதன் அன்று நற்கனை கொண்டாட்டத்தின் போது இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு யூதாஸ் எப்படி ஏற்பாடு செய்கிறான் என்பதை நற்செய்தியில் வாசிக்கிறோம். இந்த நாள் யூதாஸின் துரோகத்தை விவரிக்கும் செயலாக இந்த நற்செய்தி வாசகத்தால் குறிப்பிடப்படுகிறது. மத்தேயுவின் நற்செய்தி அதிகாரம் 26 யூதாஸின் துரோகத்தை இயேசுவின் பாடுகளுக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக புதன்கிழமையில் வைக்கிறது. யூதாஸின் பண ஆசை எப்படி இயேசுவின் மீதான விசுவாசத்தை விஞ்சியிருக்கிறது என்பதை இப்பகுதி விவரிக்கிறது. பணத்தை அதிகமாக நேசிப்பவர்கள் இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதற்காக எப்போதும் துரோகம் செய்கிறார்கள். இது ஒரு விதி, இது ஒரு உண்மை. யூதாஸ் சந்தைக்கு சென்று விற்கும் அளவிற்கு துரோகியாக மாறுகிறான். தலைமை குருக்களிடம் சென்று, நான் அவரை உங்களிடம் ஒப்படைத்தால் எனக்கு என்ன தர தயாராக உள்ளீர்கள் என்று கேட்டான். கிறிஸ்தவர்கள் இந்த நாளை உளவு புதன் என்று குறிப்பிடத் தொடங்கிய சரியான நாள் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் 4ஆம் நூற்றாண்டில் ஈஸ்டர் புனித வாரத்திற்கு முன்னதாக இந்த 7 நாட்களை 2 ஆயர்கள் அழைத்த பதிவுகள் உள்ளன. எனவே ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் உளவு புதனையும் நினைவு கூர்ந்திருப்பார்கள். அன்றைய நாளில் நற்செய்திகளில் இயேசுவின் செயல்பாடுகள் எதுவும் இல்லை என்பதால் அன்று உளவு புதன் அல்லது அமைதியான புதன் என்று குறிப்பிடப்படுகிறது. வத்திக்கானின் புனித வியாழன் திருப்பலியில் திருத்தந்தை ஆற்றிய மறைவுரை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருந்தது. அதற்கான காரணத்தை இந்த பகுதியில் பார்ப்போம். இது புனித வியாழன் காலை எடுக்கப்பட்ட முதல் படம். புனித பேதுரு பசிலிக்காவின் பலிபீடத்தின் மேல் உள்ள விதானம், மறுசீரமைப்பு மற்றும் அலையென வைக்கப்பட்டிருந்த வெள்ளை அங்கிகள் காரணமாக முழுமையாக மூடப்பட்டுள்ளது. ரோம் ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கிறிசம் எண்ணெய் திருப்பலியை நிறைவேற்ற சுமார் 1500 குருக்கள் பேராலயத்தில் குழுமியிருந்தனர். திருத்தந்தை அவர்கள் தனது குருக்களுக்கு 20 நிமிடங்களுக்கு மேல் உரை நிகழ்த்தினார். அவரது செய்தியானது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறிய குற்ற உணர்வு என்பதை மையமாக கொண்டிருந்தது. குற்ற உணர்வு நம்மை தரையில் தள்ளுவது அல்ல, செயலிழக்கச் செய்யும் ஒரு நுண்ணறிவும் அல்ல. மாறாக உள்ளே எரிந்து குணப்படுத்தி நன்மை பயக்கும் ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இதயம் தன் தீமையை கண்டு தன்னை பாவியாக அடையாளம் கண்டுகொள்ளும் போது அதை துறந்து தூய ஆவியின் செயலை வரவேற்கிறது. மேலும் நெகிழ வைத்து கண்ணீரை வழியச் செய்யும் ஜீவ தண்ணீராக மாறிவிடுகிறது. குருக்களின் பணிக்காக நன்றி தெரிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆன்மீக குழந்தை பருவத்தின் பாதையை மீண்டும் கண்டறியவும் வாழ்க்கையின் சிரமங்களை எதிர்கொண்டு அஞ்ச வேண்டாம் என்றும் அவர்களை ஊக்குவித்தார். இந்த கண்ணோட்டத்தில் உயிரியல் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதற்கு நேர்மாறாக இருந்தால் நல்லது. அதில் நாம் குழந்தைகளாக இருக்கும்போது அழுததை விட குறைவாகவே வளரும்போது அழுகிறோம். இருப்பினும் குழந்தையாக மாறுவது கடினமாக இருக்கும். ஆன்மீக வாழ்க்கையில் அழாதவர்கள் பின்னோக்கி சென்று உள்ளுக்குள் முதுமையடைகிறார்கள். அதே நேரத்தில் கடவுளுக்கு முன்பாக வணக்கத்தினாலும் உணர்ச்சியினாலும் செயல்பட்ட எளிய மற்றும் நெருக்கமான ஜெபத்தினை அடைபவர்கள் முதிர்ச்சி அடைகிறார்கள். இந்த நாளில் திரு அவை குருத்துவத்தின் தொடக்க நாளை நினைவு கூர்கிறது. மறையுரையின் முடிவில் குருத்துவ உறுதிமொழிகள் புதுப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கொண்டாட்டத்தில் எண்ணெய் புனிதப்படுத்தப்படுகிறது. இது திருமுழுக்கு போன்ற சடங்குகளுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் ஆகும். இந்த கொண்டாட்டத்தின் போது நோயில் பூசுதல் மற்றும் உறுதி பூசுதலுக்கு பயன்படுத்தப்படும் மற்ற 2 எண்ணெய்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்றன.
திருத்தந்தை அவர்கள் புனித வியாழன் நிகழ்வுகளில் ரெபிபியா சிறைக்கைதிகளின் பாதங்களை கழுவிய செயல் அதிக உணர்வுபூர்வமாக அமைந்திருந்தது. அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித வியாழன் அன்று ஆண்டவரின் இறுதி உணவு திருப்பலிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை தாங்கியது இங்கேதான். இயேசு தம் சீடர்களின் கால்களை கழுவுவதையும் யூதாஸின் துரோகத்தையும் திருத்தந்தை அவர்கள் சிந்தனையாக வழங்கினார். மன்னிப்புக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். ஒருமுறை ஒரு புத்திசாலியான வயதான பெண்மணி கூறியதை கேட்டேன். மன்னிப்பதில் இயேசு ஒருபோதும் சோர்வடைவதில்லை என்று அவர் கூறினார். மன்னிப்பு கேட்டு அழுபவர்கள் நாம் தான். நாம் அனைவரும் எப்போதும் நமது சிறிய மற்றும் பெரிய தோல்விகளுடன் கவலையடையாமல் இருக்க இன்று இறைவனிடம் அருள் வேண்டுவோம். நம் ஒவ்வொருவருக்கும் என்று ஒரு கதை உள்ளது. ஆனால் இறைவன் எப்போதும் திறந்த கரங்களுடன் நமக்காக காத்திருக்கிறார். அவர் மன்னிப்பதில் சோர்வடைய மாட்டார். பாரம்பரியத்தை பின்பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறையில் இருந்த 12 பேரின் பாதங்களை கழுவினார். ஆனால் 12 பேரும் பெண்கள் என்பது இதுவே முதல் முறை. அவரது வயது மற்றும் சமீபத்திய உடல்நல பிரச்சனைகள் காரணமாக தனது சக்கர நாற்காலியிலிருந்து அவர்களின் பாதங்களை கழுவினார். மேலும் அவரது செய்தியும் அவருடைய செயலும் 2 பெண்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. திருப்பலிக்கு பிறகு சிறைச்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் பூக்கள் மற்றும் ரொட்டிகள் நிறைந்த கூடை உள்ளிட்ட பரிசுகளை சிறைச்சாலை சமூகத்தின் பல்வேறு உறுப்பினர்கள் திருத்தந்தைக்கு வழங்கினார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குழந்தை இயேசுவுடன் இருக்கும் அன்னை மரியாவின் உருவத்தை அவர்களுக்கு பரிசாக வழங்கினார். Io vorrei lasciare a questa cassa questo dono, questa immagine della Madonna che mi hanno regalata, dipinta. E subito ho pensato a voi, la lascio a voi. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த சிறைக்கு வருவது இது முதல் முறை அல்ல. 2015ஆம் ஆண்டில் புனித வியாழன் நிகழ்வை இங்கேதான் கொண்டாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. புனித வெள்ளி பாடுகளின் நிகழ்வுகளில் திருத்தந்தை அவர்களின் பங்கேற்பு எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை குறித்தும் அந்நாளை குறித்தும் இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு பேராலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது சக்கர நாற்காலியில் அமர்ந்து வெறுமையான பலிப்பிடத்தின் முன் சில நிமிடங்கள் மௌனமாக சிந்திக்க புனித வெள்ளி திருநிகழ்வுகளானது தொடங்கியது. ஆண்டவரின் பாடுகளை நினைவு கூறும் வழிபாட்டு திருநிகழ்வுகளுக்கு திருத்தந்தை அவர்கள் தலைமை தாங்கினார். ஆனால் அவர் சிந்தனை வழங்கவில்லை. மாறாக வத்திக்கான் பாரம்பரியத்தை பின்பற்றி திருத்தந்தை இல்லத்தின் மறையுரையாளர் கர்தினால் ரனியரோ கந்தலமெஸ்ஸா அவர்கள் சிந்தனை வழங்கினார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ரோமானிய பேரரசர்களின் வெற்றிகளிலிருந்து வேறுபட்டது. மக்கள் நினைத்ததற்கு மாறான வெற்றி என்பதை தனது மறையுரையில் சுட்டிக்காட்டினார். கிறிஸ்துவின் விஷயத்தில் நிச்சயமாக ஒரு வெற்றி இருந்தது. மேலும் அந்த விஷயத்தில் உறுதியான மற்றும் மாற்ற முடியாத ஒரு வெற்றி இருந்தது. ஆனால் அந்த வெற்றி எவ்வாறு வெளிப்படுகிறது? உயிர்த்தெழுதல் சாட்சிகள் இல்லாமல் மர்மமாக நிகழ்கிறது. அவரது மரணம் பாடுகள் கதையில் நாம் கேட்டது என்னவென்றால் ஒரு பெரிய கூட்டத்தால் அது பார்க்கப்பட்டது. மேலும் மிக உயர்ந்த மதம் மற்றும் அரசியல் அதிகாரிகளை அது உள்ளடக்கியிருந்தது. ஆனால் உயிர்த்தெழுந்தவுடன் சிலருக்கு மட்டுமே இயேசு தோன்றினார். இந்த திருவழிபாட்டின் போது சிலுவையை வணங்குவதற்கான தருணம் வந்தது. பெரிய சிலுவையை முத்தமிடுவதற்காக திருத்தந்தை அவர்கள் நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றார். ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கிலும் உள்ள எந்த கத்தோலிக்க ஆலயத்திலும் திருப்பலி நடைபெறாத ஒரே நாள் இதுவே என்பது கவனிக்கத்தக்கது. புனித வெள்ளி என்று கொலோசியத்தில் நடைபெற்ற சிலுவை பாதையின் சிந்தனைகள் எப்படிப்பட்ட விதத்தில் அமைந்திருந்தன என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். தொடர்ந்து 2வது ஆண்டாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிலுவை பாதையில் கலந்து கொள்ள கொலோசியத்திற்கு செல்லவில்லை. அதற்கு பதிலாக ஈஸ்டர் திருவிழிப்பு திருப்பலியில் கலந்து கொள்ள வலிமை பெறும் பொருட்டு ஓய்வில் இருந்து காசா சாண்டா மார்ட்டாவில் இருந்து அந்நிகழ்வுகளை கண்டதாக வத்திக்கான் தெரிவித்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 11 ஆண்டுகால திருப்பிட பணியில் அவர் சிலுவை பாதை சிந்தனைகளை எழுதிய முதல் ஆண்டு இதுவாகும்.
பொதுவாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது புலம்பெயர்ந்தோர் போன்றவர்களை முன்னிலைப்படுத்தி திருத்தந்தை தேர்ந்தெடுக்கும் ஒரு காரணத்திற்காக அந்த சிந்தனைகள் ஒரு குழுவால் அல்லது அமைப்பால் எழுதப்படுகின்றன. இந்த ஆண்டின் சிந்தனைகள் யூபிலி ஆண்டான 2025ஆம் ஆண்டை மையப்படுத்தியதாக அமைந்திருந்தன. மேலும் உலகில் வன்முறைக்கு மத்தியில் இரக்கத்தின் அவசியத்தின் மீது அவர்கள் கவனம் செலுத்தினர். சிந்தனைகள் இயேசுவுடனான ஓர் உரையாடலாக எழுதப்பட்டிருந்தன. எடுத்துக்காட்டாக சிலுவை பாதையில் 11வது நிலையமானது கைவிடப்பட்ட உணர்வுகளை சமாளிப்பதை பிரதிபலிக்கிறது. இருளை மட்டுமே பார்க்கும் நான் எனது உறுதித்தன்மையின் சரிவையும் என் வாழ்க்கையின் சிதைவையும் அனுபவிக்கும் போது இனி தனியாக உணர மாட்டேன். மாறாக நீங்கள் என் அருகில் இருப்பதை உணர்வேன். அருகிருக்கும் கடவுளான நீங்கள் கைவிடுதலை அனுபவித்தீர்கள். அதனால் நான் இனி தனிமை மற்றும் கைவிடப்பட்ட உணர்வுகளுக்கு இரையாக வேண்டியதில்லை. ஒவ்வொரு நிலையத்திலிருந்து மற்றொரு நிலையத்திற்கு சிலுவையை சுமந்து சென்றவர்களில் புலம்பெயர்ந்தோர், புனர்வாழ்வு மையத்தை சேர்ந்த குழுவினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாத்திக்கானின் இந்த வருட ஈஸ்டர் திருவிழிப்பு எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை குறித்தும் அதனைத் தொடர்ந்து வந்த ஊருக்கும் உலகுக்குமான திருத்தந்தையின் ஆசி உரை ஆகியவை குறித்தும் இந்த பகுதியில் பார்ப்போம். சிலுவை பாதைக்கு செல்ல இயலாமல் போன திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சனிக்கிழமை அன்று பாஸ்கா திருவிழிப்பிற்கு தலைமை தாங்கினார். கடவுள் இல்லாத உலகத்தை அடையாளப்படுத்த முழு இருளில் திருவிழிப்பு தொடங்கியது. ஆனால் உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட்ட தருணத்தில் பசிலிக்கா ஒளி வெள்ளத்தில் மூழ்கியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சற்று களைப்பாக தோன்றினாலும் மறையுரை வழங்கினார். இயேசுவின் கல்லறையை மூடியிருந்த பெரிய கல் குறித்து சிந்தனை வழங்கினார். சில சமயங்களில் நம் இதயத்தின் நுழைவாயிலில் கனமான ஒரு கல்லானது வைக்கப்பட்டு வாழ்க்கையை மூச்சு திணறச் செய்து நம்பிக்கையை அணைத்து பயம் மற்றும் கசப்புகளின் கல்லறையில் நம்மை சிறைப்பிடித்து மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கைக்கான வழியை தடுக்கின்றது. மறுநாள் ஊர்பியத் ஓர்பி ஆசிர்வாதத்திற்கு முன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதே கருத்தை தொடர்ந்தார். இன்று மனித குலத்தை நசுக்கும் பல கற்கள் உள்ளன என்று குறிப்பிட்ட அவர் பயங்கரவாதம், மனித கடத்தல் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக போர் இருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் உலகில் அமைதிக்கான வலுவான வேண்டுகோளை விடுத்த திருத்தந்தை அவர்கள் உறுதியான மனிதாபிமான அறிகுறிகளுக்கு அழைப்பு விடுத்தார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கைதிகள் பரிமாற்றம், காசாவில் மனிதாபிமான பொருட்கள் சென்று சேர்வதற்கான உத்தரவாதம், அக்டோபர் 7ஆம் நாளன்று ஹமாஸால் கடத்தப்பட்ட பணைய கைதிகள் விடுவிக்கப்படுதல் மற்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி உடனடி போர் நிறுத்தம் ஆகியவை குறித்தும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். அப்போது சதுக்கத்தில் பலத்த கைத்தட்டல் எழும்பியது. தற்போது களைத்து போயிருக்கும் பொதுமக்களை குறிப்பாக கடுமையாக பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கும் பகைமைகள் தொடர அனுமதிக்க கூடாது. குழந்தைகளின் கண்களில் துன்பத்தை காண்கிறோம். அந்த போர் நடக்கும் நாடுகளில் அந்த குழந்தைகள் சிரிக்க மறந்து விட்டார்கள். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிரியா, காக்கசஸ், சஹேல் மற்றும் ஆப்பிரிக்கா ஆகியவற்றில் அமைதி நிலவ அழைப்பு விடுத்தார். காலநிலை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறைவேண்டல் செய்த பின்பு கருக்கலைப்புக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை மீண்டும் பதிவு செய்தார். இந்த நாளில் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் கொண்டாடும் வேளையில் ஒவ்வொரு வரம்புகளையும் ஒவ்வொரு பலவீனத்தையும் மிஞ்சும் எல்லையற்ற கடவுளின் அன்பை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்வோம். இருப்பினும் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற பரிசு அடிக்கடி எவ்வளவு வெறுக்கப்படுகிறது. எத்தனை குழந்தைகள் வெளிச்சத்தை கூட பார்க்க முடியாது கருவிலேயே களைந்து போகிறார்கள். புனித பேதுரு சதுக்கம் நெதர்லாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட 30,000த்திற்கும் மேற்பட்ட மலர்களாலும் தாவரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. 1985ஆம் ஆண்டில் நாசிகளால் கொல்லப்பட்ட டச்சு கார்மலை டைட்டஸ் பிரான்ஸ்மா அவர்களின் புனிதர் பட்டத்திற்கு பிறகு இது தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.